ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 5ஆம் தேதி நாளைய தினம் ஐப்பசி அன்னாபிஷேகம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களுக்கு மேல ஒரு தீபத்தை ஏத்தி வைக்கிறதால உங்க குடும்பத்துக்கு சிவ கடாட்சம் ஏற்படும். பணவரவு, செல்வ செழிப்பு இது எல்லாமே தானாக தேடி வரும். அது என்ன தீபம், அந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏத்தி வைக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்ற போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய அபிஷேகங்கள்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான அபிஷேகம். வருஷத்துல ஒரு முறை மட்டும் நடத்தப்படக்கூடிய இந்த ஒரு அன்னாபிஷேகம் இருக்குல்ல, இத கண் குளிர பார்த்தா சொர்க்கத்துல இடம் நிச்சயம். அதத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழியாவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் ஒரு வருஷமும் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்துல தான் சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு அன்னத்தால அபிஷேகம் நடத்தப்படும். அப்படிப்பட்ட பௌர்ணமி திதி நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:33 ஆரம்பித்து நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரைக்கும் இருக்கு. பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நவம்பர் 5ஆம் தேதி காலையில 10:15 தான் பிறக்குது. அது வரைக்கும் நமக்கு அஸ்வினி நட்சத்திரம் தான். எல்லா சிவாலயங்களையும் நடத்தப்படக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் பொதுவா பௌர்ணமியும் பரணியும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தை நடத்துவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதி மாலை நேரத்துல பெரும்பாலான சிவாலயங்கள்ல சிவபெருமான லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகத்தை பண்ணுவாங்க. அந்த அன்னாபிஷேகம் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால நீங்க வாங்கி கொடுக்கணும். அப்படி சிவபெருமான் சிவாலயத்துக்கு நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களால உங்க குடும்பத்துக்கே அன்ன தரித்திரம் வராது. ஈசனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் பசியாறணும், வறுமை தீரணும், பஞ்சம் ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக நாம அவர்கிட்ட கேட்கக்கூடிய வரத்தை வாரி வழங்குவார். அதுதான் அன்னாபிஷேகம் நடத்துறதுக்கான முக்கியமான நோக்கம். இந்த அன்னாபிஷேகத்தை பொதுவா பச்சரிசி சாதத்தை குலைவாக வடித்து அதை சிவபெருமான லிங்க திருமேனிக்கு போர்த்தி விடுவாங்க. சாதாரணமா சிவாலயத்துக்கு போயிட்டு நீங்க சிவபெருமான வணங்குனீங்கன்னா ஒரே ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் செய்த பலன் மட்டும்தான் கிடைக்கும். அதுவே அன்னாபிஷேகம் செய்திருக்கக்கூடிய சிவபெருமான லிங்க திருமேனி இருக்குல்ல, அதை ஒரு முறை நீங்க பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான சிவலிங்கத்தை ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த பலன் கிடைக்குமா. காரணம் என்னன்னா, அன்னாபிஷேகம் போற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான லிங்க திருமேனி இருக்குல்ல, அதுல அந்த ஒரு அரிசியிலையும் ஒரு சிவலிங்கம் இருக்கிறதா ஐதீகம். அப்ப பல்லாயிரக்கணக்கான அரிசிகளை வைத்துதான் அன்னாபிஷேகம் செஞ்சிருப்பாங்க. அது மூலயமா எக்கச்சக்கமான சிவலிங்கங்களை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் குடும்பத்தோட தரிசனம் செய்த பலன் கிடைக்குமா. இது சொர்க்கத்துல நமக்கான இடத்தை நமக்கு வாங்கி கொடுத்துடுமா. அதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி இருக்குல்ல, இத கோவில்ல எத்தனை மணிக்கு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பச்சரிசியை தயார் செய்யறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முன்கூட்டியே வாங்கி கொடுத்துடணும். மாலை ஒரு 5-6 மணிக்கு மேல அன்னாபிஷேகம் பண்றாங்கன்னா மதியம் ஒரு 2-3 மணிக்கெல்லாமே அந்த அன்னாபிஷேகத்துக்கான தேவைகளை ஆரம்பிச்சிடுவாங்க. குறிப்பா அந்த அன்னத்தை, அந்த பச்சரிசியை குறைவாக வடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பனா அதுக்கு முன்னாடியே நீங்க பச்சரிசியை வாங்கி கொடுத்து உங்க குடும்பத்து சார்பில் 1 கிலோவோ 2 கிலோவோ நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இது மூலயமா உங்க குடும்பத்துக்கே, உங்க தலைமுறைக்கே அன்ன தரித்திரம் ஏற்படாது, பசி பட்டினி ஏற்படாது, வறுமை பஞ்சம் இது சுத்தமா உங்க பக்கம் நெருங்காது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு அன்னாபிஷேகம் இருக்குல்ல, அன்றைய தினம் நாம ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். எந்த ஒரு இறை வழிபாடை எடுத்துக்கிட்டாலும் நம்ம சாதாரணமா கடவுளை வணங்குறத விட அந்த கடவுளுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வணங்குறதால நமக்கு எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கும். முழுமையா வழிபட்ட திருப்தியும் ஒரு சந்தோஷமும் நமக்கு சேரும். அப்படிப்பட்ட விஷயம் இந்த அன்னாபிஷேகத்துக்கும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை சிவபெருமானுக்கு முன்னாடி அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல நீங்க ஏற்றி வைக்கணும். பொதுவா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே முழு நிலவு பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை வீட்டோட பூஜை அறையில ஒரு அரை மணி நேரம் எரிய விட்டாலே போதும். இந்த தீபத்தை ஏத்துறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப முக்கியமான பொருட்கள். எல்லார் வீடுகள்லயும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் பொருள் கிழங்கு மஞ்சள், அதாவது குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க. பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். இது உங்க வீட்டுல ஏற்கனவே இருக்கும், அதாவது பயன்படுத்தாம புதுசா வச்சிருப்பீங்க, இல்ல யாராவது தாளிச்சரோட தாம்பூலமா வச்சு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா புதுசா வாங்கிக்கலாம்.
எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தினதை இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததா ஒரே ஒரு கைப்பிடி அளவு இல்ல 2 கைப்பிடி அளவு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி தட்டுல பரப்பி வைக்கிறதுக்கு பச்சரிசி. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அகல் விளக்கு. கூடுமான அளவுக்கு எல்லார் வீடுகள்லயும் அகல் விளக்கு இருக்கும். இல்லாதவங்க ஒரு ₹10 கொடுத்து ஒரு அகல் விளக்க புதுசா வாங்கிட்டு வந்து கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். போன வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின அகல் விளக்கு இருந்தாலும் அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்ற தீபங்களை நீங்க எப்பவும் போல ஏத்தி வச்சிடணும். அதாவது அன்னாபிஷேகத்தன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி எல்லா தீபத்தையும் ஏத்தி வச்சிடுங்க. இந்த தீபம் நீங்க சிவபெருமானுக்காக அன்னாபிஷேகத்தன்னைக்கு ஏற்றக்கூடிய பிரத்யேகமான தீபம். அதையும் தினமும் ஏற்றக்கூடிய தீபத்தையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். சிவபெருமான் போட்டோ இல்ல நிறைய பேர் வீடுகள்ல சிவலிங்கம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் கூட இருக்கும். அப்படிப்பட்டவங்க சின்னதா ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டுல ஒரு கைப்பிடி இல்ல 2 கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்து வச்சுட்டு அதுக்கு நடுவுல இல்ல மேல் பகுதியில ஏதாவது ஒரு இடத்துல அந்த மஞ்சள் எடுத்து வச்சுக்கீங்களே, குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள், அதை சிவலிங்கம் மாதிரி அந்த அரிசியில ஒரு பக்கம் நீங்க வைக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. கொஞ்சமா எல்லா அரிசிகளையும் ஒரு ஸ்பூன் அரிசியை சேர்த்து அதை நிற்கிற மாதிரி நீங்க உருவகப்படுத்திக்கணும். இப்ப பார்க்கும்போது அந்த கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள் சிவலிங்கம் மாதிரியே காட்சி அளிக்கும். முடிஞ்சா அதுக்கு குங்கும பொட்டு வைக்கலாம். அடுத்ததா அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி அந்த மஞ்சளுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம். அது நீங்க நெய் தீபம் ஏத்தினாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்தினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஏத்தி வச்சுட்டு சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணணும். நிறைய பேர் வீடுகள்ல சிவலிங்கம் வைத்திருந்தீங்கன்னா நீங்க பச்சரிசி சாதத்தை குறைவாக வடித்து கோவில்கள்ல எப்படி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணலாம். சில பேருக்கு அந்த வழக்கம் இருக்காது. இல்லைன்னா சில பேர் வீடுகள்ல சிவலிங்கமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்த பலனை இந்த தீபத்து மூலயமா பெற முடியும். ஏன்னா சிவபெருமானுக்கு உகந்த அந்த அன்னாபிஷேகத்துக்கு உகந்த அந்த பச்சரிசி இருக்குல்ல, அதுல ஒரு மஞ்சளை, கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சளை நீங்க சிவலிங்கமாக பாவித்து அந்த அன்னத்து மேல வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்துறீங்க. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும், நிறைவேறாத கோரிக்கைகளையும் நீங்க சிவபெருமான் கிட்ட முன்வைக்கலாம். அது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அன்னம், சாப்பாடு, இது சம்மந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஏற்று வைத்திருக்கக்கூடிய இந்த தீபத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த தீபத்தை கூடுமான அளவுக்கு பகல் நேரத்தில் ஏற்றாதீங்க. இரவு 7 மணி 27 நிமிஷத்துக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றிடணும். ஏன்னா 7:30 மணிக்கு பிறகு பௌர்ணமி முடிஞ்சிடும். சரியா ஒரு 5:30 மணிலேருந்து 7:15 இந்த இடைப்பட்ட நேரத்துல தீபத்தை ஏற்றி வைக்கலாம். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல சிவபெருமானோட பாடல்களையும் மந்திரங்களையும் வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கலாம். புத்தகங்களை பார்த்து படிக்கலாம். சிவபெருமான் கிட்ட அன்னாபிஷேகம் செய்த பலனை அங்க கேட்கிறோம், எங்களுக்கு மடிப்பிச்சையா கொடுங்க, எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு நீங்க மனசார சிவபெருமான் கிட்ட வைங்க. கண்டிப்பா அவர் செவி கொடுத்து கேட்டு உங்க பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். சரி, இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டீங்க, உங்க கோரிக்கையை முன் வச்சுட்டீங்க. அன்ற இரவோ இல்ல அதுக்கு மறுநாளோ அந்த பச்சரிசி என்ன செய்யணும், அந்த பச்சரிசியை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க எறும்பு புற்றுகள்ல கூட போட்டுக்கலாம். இல்ல காக்கை குருவிகள் தான் காக்கை குருவிக்கு போட்டுடலாம். அந்த கிழங்கு மஞ்சளை மட்டும் எடுத்து சிவபெருமான் போட்டோக்கு பக்கத்துல இல்ல சிலைக்கு பக்கத்துல நீங்க பூஜையில பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ரொம்ப எளிமையான தீபம் மாதிரியும் இருக்கும். இந்த தீபம் உங்க வீட்டுக்குள்ள சிவ கடாட்சத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.